ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெட் பேப்பர் 2க்கு வந்து எக்ஸாம் டேட் ஜனவரி 31st ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாஸ்ட் ரிவிஷனாக மேக்ஸில் புக் பேக்கு, இம்பார்ட்டன்ட் சம்ஸு, அப்புறம் பாக்ஸில் உள்ளது, அந்த மாதிரி 1 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இந்த ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி புக் பேக், பாக்ஸில் உள்ளது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம்னா மேக்ஸ்க்கு வந்து எந்த சம்மே பார்க்கல அப்படின்னு இல்லாமல் ஒரு சில 1 மார்க்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டிஎன்பிஎஸ்சி மாதிரி இல்லாமல் இந்த இதில் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு தெரியும், ஏற்கனவே எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. பாக்ஸில் உள்ளதெல்லாம் தியரி மாதிரி கேட்பாங்க. அதனால் இந்த இதை பார்ப்போம். வட்டத்தோட சுற்றளவு வந்து 2/r கொடுத்துருக்காங்க. அதை வந்து πd அப்படின்னு சொல்லலாம். பையோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 3.14. அது வந்து தோராயமாக சொல்கிறாங்க. அது என்ன எப்படின்னா 3 விட சற்று அதிகம். அதோட வேல்யூ எப்படி இருக்கும், 3 விட கொஞ்சம் அதிகம்தான். அதாவது அப்போ வட்டத்தோட சுற்றளவு விட்டத்தை போல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வட்டத்தோட சுற்றளவு விட்டத்தை மாதிரி 3 மடங்குக்கும் சற்று அதிகமாக இருக்கும். இது சில சூழலில் வட்டத்தின் தோராயமான சுற்றளவை நம்ம விரைவாக கணிக்க உதவும். இப்போ எக்ஸாம்லேயே ஒரு வட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்க, நமக்கு தெரியல அப்படின்னா, இப்போ வட்டத்தோட சுற்றளவு வந்து வட்டத்தோட விட்டம் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லலாம் அப்படின்னா 9க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து 9.5, 9.6, 8.5 இல்லை 7 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தோராயமாக என்ன பண்ணலாம், 9.9க்கு மேலே 9.5, 9.6 அந்த 2 வேல்யூவில் ஏதோ ஒன்று ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு அதான் நான். பாருங்கள், 2 புள்ளி இருக்குது அப்படின்னா அந்த 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டுத்துண்டு தான் என்னன்னு பேர், நான். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதான் நான். வட்டத்தின் மையப்புள்ளி வழியே செல்லும் நான் தான் விட்டம். வட்டத்தோட மையப்புள்ளி இருக்கா, மையப்புள்ளி வழியே செல்லக்கூடியது தான் என்னது, அதுதான் விட்டம்னு சொல்கிறாங்க. மையப்புள்ளி வழியே போச்சா அதுதான் விட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, வட்டக்கோண பகுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய வட்டக்கோண பகுதி, ஒன்று வந்து சின்ன வட்டக்கோண பகுதி. அந்த அடைபடக்கூடிய பகுதி தான் வட்டக்கோண பகுதி. இந்த 2 ஆரம் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆரங்களுக்கு இடையில் ஒரு பகுதி வந்து அடைபடுது இல்லை, அதுதான் வட்டக்கோண பகுதி. ஒரு நான் வட்டத்தை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் வட்டத்துண்டு என அழைக்கப்படுகிறது. ஒரு நான் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா வட்டத்தை 2ஆக பிரிக்குது, அதுதான் வட்டத்துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வட்டக்கோண பகுதியோட மையக்கோணம் வந்து தீட்டா வந்து எவ்வளோ, 360/n. வரைவட்டத்தோட மையக்கோணம் வந்து 360/2. அப்போனா எவ்வளோ வரும், 180 டிகிரி வரும். அடுத்து கால்வட்டத்துக்கு 90 டிகிரி வரும். பாருங்கள், இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ஃபார்முலா θ/360 × πr². இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அது இல்லைன்னா அப்படின்னா LR/2. இந்த 2 ஃபார்முலாவில் எது வேணுமா யூஸ் பண்ணி போடலாம். இப்போ எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா LR/2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எல் கொடுக்காம ஆர் வேல்யூவும் தீட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், πr² அந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா θ/360 × πr². அடுத்து இன்னொரு ஃபார்முலா LR/2 இந்த ஃபார்முலா. அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள். கணித வரலாற்றில் தமிழருக்கு என்றென்று முதன்மையான இடம் உண்டு. வட்டத்திற்கான பரப்பளவை காணும் முறையை சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கதிகாரம் என்னும் நூலில் தமிழர்கள் பாடல் வடிவில் பதிவு செய்துள்ளனர். எதுனா நூல், கணக்கதிகாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கணக்கதிகாரம். அதெல்லாம் தெரியும் நமக்கு. வட்டத்தோட பரப்பளவு πr², வட்டத்தின் சுற்றளவு 2/r தெரியும். இப்போ அரைவட்டத்தோட சுற்றளவு பாருங்கள், இதுதான் அரைவட்டம், இதுதான் அரைவட்டம். அதோட சுற்றளவு என்ன அப்படின்னா π+2 × r. இந்த ஃபார்முலா π+2 × r இந்த ஃபார்முலா தான் வட்டத்தோட சுற்றளவு. அடுத்தது கால்வட்டத்தோட சுற்றளவு
π/2 + 2 × r. இப்போ வந்து வட்டத்தோட பரப்பளவு என்ன? πr². அது ஈஸி. πr² வட்டத்தோட பரப்பளவு. அதுவே அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? πr²/2. இதான் ஃபார்முலா. அடுத்து கால்வட்டத்தோட பரப்பளவு அதே மாதிரி தான், πr²/r²/4 போட்டோம்னா கால்வட்டத்தோட பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அரைவட்டத்துக்கு π + 2 × r, கால்வட்டத்துக்கு இங்கே 2 2 வரும் நம்ம வச்சுக்கோங்க, π/2 + 2 × r. வெளியிலேயும் r வருது, இங்கேயும் r வருது. இது வந்து π + 2. அதுவே π/2 + 2 அப்படின்னு ஒரு கால்வட்டத்துக்கு. அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்ட வில்லின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 35 சென்டிமீட்டர். எத்தனை சம அளவுள்ள விற்களாக பிரிக்கிறாங்க? n = 5. வட்ட வில்லோட நீளம் L = 1/n × 2/r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். L = 1/n. என்னங்கிறது 5. பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்களா? 2. பையோட வேல்யூ போடலாம், போடாமல் இருக்கலாம். ஆரோட வேல்யூ 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 5க்கும் இந்த 35 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 7 5s are 35. 2 × 7 14 π cm². ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து மேக்ஸில் வீடியோ போடலாம். ஓகே, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.